ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா GE3251, சப்ஜெக்ட் நேம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கான 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற டாபிக்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போனாலே இந்த பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக ரீகால் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் இந்த பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர ரெகுலேஷன் 2021 அண்ட் 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை நம்ம எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து 5 கொஷின்ஸுமே கொஷின் பேப்பரில் இருக்க 5 கொஷினுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அட்டன் பண்ணிடுங்க. எந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வராதிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினும் நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக இரேஸ் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் அது ஒரு நீட்டாக தெரியாது. அதுமாதிரி யூசேஜ் ஆஃப் பென்சிலோட யூசேஜ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த டைக்ராமை பார்த்தீங்கன்னா லைட்டாக வரையணும் இல்லை டார்க்காக வரையணுமா, அப்புறம் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஸ்கேலிங்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈஜி பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் வந்து பார்த்து தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதனால் டைக்ராமை ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்த டைமென்ஷன்ஸ் நீங்கள் வரைகிற டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணி வரீங்க. அந்த லெட்டரிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த பேப்பரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் எல்லாமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டாப்பிக்கை நீங்கள் இங்கே தெளிவாக கவர் பண்ணாலே உங்களுக்கு 5 யூனிட்டுக்கு 5 டாபிக்னு கன்ஃபார்ம் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. அதனால் நான் சொல்கிற டாபிக்ஸாக தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படியே தொடர்ந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா பை எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடு. இந்த 3 கொஷினை வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வந்துடும். ஆனால் எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின்ஸ் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு ஈஜியோட மெட்டீரியல் அதுலேயும் நீங்கள் பார்த்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டில் எபிசைக்ளாய்டு, ஹைப்போசைக்ளாய்டுன்னு 2 இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இன்வோலிட்டில் ஸ்கொயர், சர்க்கிள் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து 2 டாபிக் நான் 3 சொல்லியிருப்பேன். இந்த 3த்துல எதனால் 2 டாபிக் கவர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் இந்த எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக அதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் சைக்ளாய்டு இல்லை இன்வோலிட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்டாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா சப்போஸ் அந்த எலிப்ஸ்லாம் விட்டுட்டு சப்போஸ் இதுலேருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸு. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்குலர், சர்க்குலர், எக்ஸகனல், பென்டகனல் இது 5 பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் வரும். இதில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வந்துடும். அதனால் இங்கே சாலிடாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் லைன்ஸ் கூட பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் வேணால் கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸுக்கு கொடுங்க, கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 டாபிக் இருக்குது. ஒன்று ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா ப்ரிசம், பிரமிட், கோன், கியூப், சிலிண்டர். ப்ரிசமில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ரிசம், பென்டகனல் ப்ரிசம், ஸ்கொயர் பிரமிட், எக்ஸகனல் பிரமிட், பென்டகனல் பிரமிட். உங்களுக்கு இனிஷியலாக எப்படி டைக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டைக்ராம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எங்கே வரையணும் அது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரைஞ்சாலே இந்த மீதி இருக்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதனால் நான் கொடுத்துருக்க சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள். எப்படிலாம் டைக்ராம்ஸ் வரையணும், ஹரிசாண்டலாக வரையணுமா இல்லை வெர்டிகலாக வரையணுமா, இப்போ கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ்ஸு பேஸ் இதை பேஸ் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த டைக்ராம் அதை வரைஞ்சி பாருங்கள். அது நீங்கள் வரைஞ்சி கரெக்டாக பண்ணிட்டாலே நீங்கள் ஈஸியாக மற்ற ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் இதுல செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச். மேக்ஸிமம் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை விட்டுறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ல இருந்தே 2 கொஸ்டினும் கூட கேட்டுறாங்க. அதனால ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் கொடுக்கல. நீங்க ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட கம்பல்சரியா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா 2 டாபிக். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன்டு சாலிட். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ். நீங்க யூனிட் 3 நீங்க தெளிவா பார்த்துட்டாலே அதோட கண்டினியூஸ் தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 யூனிட் 5லாம் வரும் ஓரளவு. அதனால யூனிட் 3 தெளிவா பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன்டு சாலிட் இருக்கு, டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரிசம் கேட்கலாம், இல்லை பிரமிட் கேட்கலாம், கோன் கேட்கலாம். இதுல இந்த மாடல்ல வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டாபிக் கன்ஃபார்ம் கவர் பண்ணிக்கோங்க, ஒன்று கவர் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கு. ஒன்று ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஐசோமெட்ரிக்ல பார்த்தீங்கன்னா ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர், கோன் இதெல்லாமே உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர் பை விஷுவல் ரே மெத்தட். இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து கன்ஃபார்ம் 2த்துல இருந்து எதனா ஒரு டாபிக் பார்த்தா போதும். ஏன்னா எய்தர் ஆர்ல இந்த 2 டாபிக்குமே வந்துடும். ஏன்னா ஒன்று மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்க டாபிக்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வெறும் கண்ணாலே பார்த்துட்டு போவாதீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சும்மா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்கேல்ல மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சா டயக்ராம்ஸ்லாம் இப்படி வரும், அப்புறம் இங்க இருந்து லைன் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் யூசேஜ் ஆஃப் பென்சிலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் அண்ட் நீட் டயக்ராம் இதை பண்ணாலே இந்த பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு ஒரு 3 லெசனை தெளிவாக பார்த்துக்கோங்க. 3 லெசன் நம்ம தெளிவாக பார்த்துட்டாலே நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஆனால் எல்லா கொஸ்டின்ஸும் கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.